பவர் பேங்க் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த தவறுகள் பண்றீங்களா? ப்ராப்ளம் பவர் பேங்க் இல்ல உங்க சாய்ஸ்ல தான். மிஸ்டேக் 1, மில்லி ஆம்பியர் ஹவர் பார்த்து எக்ஸைட் ஆகுறது. சார்ஜிங் ஸ்பீட் டிசைட் பண்றது மில்லி ஆம்பியர் இல்ல வாட்ஸ். மினிமம் 18 வாட்ஸ் இல்ல 20 வாட்ஸ். அவுட்புட் இல்லனா பாக்ஸ் மேல ஃபாஸ்ட் சார்ஜிங் எழுதினாலும் ரியல்ல ஸ்லோவா தான் சார்ஜ் ஆகும். மிஸ்டேக் 2, யூஎஸ்பி போர்ட்ஸ் இக்னோர் பண்றது. சிங்கிள் யூஎஸ்பி போர்ட் இருக்கிற பவர் பேங்க் பழைய டெக். யூஎஸ்பிசி இன்புட் அண்ட் அவுட்புட் பவர் டெலிவரி பிடி சப்போர்ட் இருந்தாதான் கரெக்ட். மிஸ்டேக் 3, ஸ்லிம் என்யூ பார்த்து ஏமாறுது. ஓவர் ஸ்லிம் பவர் பேங்க்னா ரியல் கெப்பாசிட்டி கம்மி, பேக்கப்பும் கம்மி. மிஸ்டேக் 4, சேஃப்டி ஃபீச்சர் ஸ்கிப் பண்றது. ஓவர் சார்ஜ், ஷார்ட் சர்க்கிட், ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷன் இல்லைனா பை பண்ணவே கூடாது. இந்தியாவில் யூஸ்ன BIS சர்டிஃபிகேஷன் மேண்டேட்ரி. மிஸ்டேக் 5 10,000 மில்லி ஆம்பியர் ஹவர் பேங்கில் யூசபிளாக கிடைக்கிறது ரவுலி 6,000 முதல் 7,000 மில்லி ஆம்பியர் மணி தான். வோல்டேஜ் கன்வர்ஷன் லாஸ் நல்லா 60 முதல் 75% தான் ரியல் அவுட்புட். கரெக்டாக சூஸ் பண்ணினா லைஃப் சேவர், ராங்காக சூஸ் பண்ணினா பாக்கெட் வெயிட் தான். அப்போ நீங்கள்